பாடலாம் சரிங்களா? அப்பதான் எங்க அப்பா பிடிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஎம் பாடுறாரா நான் கூட பாப்பேன் சரிங்களா? பாடுங்க, அவர் கூட பாடுறாரா நான் பாப்பேன் நான் சரிங்களா? பாடுங்க. ரோபோ சங்கர் அண்ணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக வந்து இசை மேடைகள்லேருந்தே பழக்கம் அப்படிங்கிறத விட பெரிய ஒரு குடும்ப ஒரு உறவாக தான் நாங்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாடகரில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் ரொம்ப அருமையாக அன்பாக இப்போ கூட பாப்பாவும் அம்மாவும் அதான் சொன்னாங்க, கடவுள் வந்திருக்காரு, தெய்வம் வந்திருக்காரு பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கூப்பிடுங்களே. அந்த அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது, அது ரிப்பீட் மூடில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் நாங்கள்லாம் கேட்டதை விட மக்கள் கேட்டதை விட இவர் ஒண்டி தான் பல லட்சம் தடவை கேட்டிருப்பார். ஏன்னா எப்போ போனாலும் அவர் வீட்டில் பொண்ணு கல்யாணம், அந்த கல்யாணத்தில் வந்து அந்த பாட்டு பாடவே கூடாது, ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான், அதனால் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து அந்த பாடலை பாடணும் அப்படின்னு சொல்லி பாட வச்சார். அப்படி அவருக்கு பிடிச்ச ஒரு பாடல். அதே நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர் எல்லார்கிட்டையுமே. அதே மாதிரி கலைஞர்கள்னாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இருக்கிற கலைஞரும் சரி, மேலே இருக்கிற சரி, எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து அற்புதமான ஒரு கலைஞர், மாமனிதர். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அண்ணனை வந்து இன்றைக்கி இழந்து வாடும் இசைக்கலைஞர்களுக்கும் சரி, திரையுலகத்துக்கும் சரி, குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய பேரிழப்பு. அவருடைய ஆத்ம சாந்தி அடைய முருகனை வந்து வேண்டிக்கிறேன். அவர் கேட்குற அந்த பாட்டை நான் 4 வரி அவருக்காக கண்டிப்பாக அந்த பாட்டு கேட்டதுன்னா உண்மையாகவே அவருடைய இதயம் கண்டிப்பாக துடிக்கும். அவருக்காக அண்ணா ரோபாண்ணா உங்களுக்காக நீங்கள் எப்பயுமே கேட்குற அந்த பாட்டு. 8 நாடு 24 உபகரணத்திலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்திடுவோம். தோட்டி செத்தாலும் தொரமாறு செத்தாலும் எங்களோட கூத்துத்தாம். 7 மலை தாண்டி கேட்குமுங்க எங்களோட பாட்டுத்தாம். வணக்கமுங்க வணக்கமுங்க, இப்ப கலக்க போற கருமாத்தூர் கோமாளிங்க. உன்னை வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி, வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி. குத்தி புட்டு போனாலும் கொலை செஞ்சு போனாலும் இழவுக்கு மறுவாக கொலை செஞ்சு போனாலும் குடிக்கிற சரக்கு குடமின இருக்கு, வேகிற கரிய பாதியில் நொறுக்கு. வணங்காத உன்னை வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே. வாழ்க்கையில் ஒளி வீசும் வரம் தரும் 3 சாமி, வரம் தரும் 3 சாமி, வரம் தரும் 3 சாமி. இந்த பாட்டை தான் எப்பயுமே அவர் 24 மணி நேரம் என்னை பார்க்குறப்பையும் சரி, அவர் காரில் போகிறப்பையும் சரி, யார் கூட வந்தாலும் உடனே ஃபோனை போட்டு இப்போ என்ன பாட்டு ஓடுதுன்னு கேளு அப்படிம்பாரு. உடனே அண்ணா உன்னை வணங்காத பாட்டா அப்படிம்பா, ஆமாம் அப்படிம்பாங்க. அதில் கூட இருக்கிற விமல் அண்ணனாலும் சரி, போஸ் வெங்கட் அண்ணனாலும் சரி, யார் எல்லாமே எல்லாருமே இப்போ அதான் சொல்கிறாங்க, உங்களுடைய அந்த பாட்டை வந்து 24 மணி நேரம் போட்டு கேட்பார். அவருக்காக அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக இந்த பாடலை வந்து அவர் கல்யாணத்தில் பாடினேன். இப்போ திரும்பவும் அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக இந்த பாட்டு அவருக்காக நான் அதை பாடுறேன். எப்பொழுதும் என்ன சொல்கிறது, திறமையை கூடயே கூப்பிட்டு வந்தவர் அவர். திறமைகளை வந்து எல்லாருக்கும் விதைச்சவர். எப்படியெல்லாம் ஒரு மனிதன் வந்து கஷ்டப்பட்டால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஒரு முன் உதாரணமாக இருந்த ரோபோ சங்கர் அண்ணன் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி இசைக்கலைஞர்களுக்கும் இசை மேடைக்கும் திரை உலகத்துக்கும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
அவருடைய ஆத்மா சாந்தி அடைய முருகனை வேண்டிக்கிறேன்.